அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அந்த காட் ஆஃப் வார் 3 சரிங்களா. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ காட் ஆஃப் வார் 3 மொபைலுக்கு ப்ளே பண்ணுறது, ஏதாவது க்ளவுட் கேமிங் இருந்தால் சொல்லுங்கள். சிக்கி க்ளவுட் கேமிங்கில் வந்து அந்த காட் ஆஃப் வார் 3 கேம் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம எதுக்கு வந்து போய் பார்த்துருவோம் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள் GTA 5, அதுக்கப்புறம் வந்து காட் ஆஃப் வார் 4 தான் இருக்குது சரிங்களா. காட் ஆஃப் வார் 4 தான் இருக்குது. காட் ஆஃப் வார் 3ன்னு எதுக்கும் நம்ம இது பண்ணி பார்ப்போம், சர்ச் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார்னு போட்டாலே காட் ஆஃப் வார் 3 சப்போஸ் இருந்திருந்தால் அங்கே ஃபஸ்ட்லேயே வந்திருக்கும். காட் ஆஃப் வார் 4 தான் வருது. காட் ஆஃப் வார் 3 தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உண்மையிலே சொல்கிற ஒரு பெஸ்ட்டான கேம் காட் ஆஃப் வார் 3. சரி, மொபைலில் எப்படி காட் ஆஃப் வார் 3 வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அப்படியே இந்த ஆப்பை விட்டு வெளியில் வந்துப்போம். இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிப்போம். சரி, நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் ஹவு டு ப்ளே மொபைல் காட் ஆஃப் வார் 3 அப்படின்னு போட்டிருப்பீங்க. அதில் வந்திருக்குது என்னென்னா, நிறைய பேர் வந்து ஆஃப்லைனுக்கே வந்து மொபைல் விளையாடிக்க முடியும், ஃபுல் கேம் வந்து நம்ம ஃபைலாக ஏற்றி விளையாடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் வந்து ப்ளே ஸ்டேஷன் 3 மட்டும்தான் விளையாட முடியும். காட் ஆஃப் வார் 3 வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் 3 எமுலேட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம மொபைலில் வந்து ஆஃப்லைனுக்கு ப்ளே பண்ண முடியும். ஆனால் வந்து ப்ளே பண்ண முடியும். எப்படி நான் சொல்கிறேன்னா, இதுமாரி மோபாக்ஸ் எமுலேட்டர் இருக்குது, ஒரு சில எமுலேட்டர்லாம் இருக்குல்ல, அந்த எமுலேட்டரில் வந்து ஃபுல் கேம் சரிங்களா, அது வந்து மொபைலில் ஏற்றி அந்த எமுலேட்டர் மூலிமா ப்ளே பண்ண முடியும் சரிங்களா. நல்லாவே ப்ளே பண்ண முடியும். ஒரு நல்ல மொபைல் இருக்கணும், அது வந்து ஃபைலு ப்ராசஸ் பண்ணோம். ஆனால் வந்து ஒரு நல்ல மொபைல் வச்சுக்கணும் சரிங்களா. அப்புறம் வேணால் ஆஃப்லைனுக்கு ப்ளே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் ஒரு வழி சொல்கிறேன், அந்த வழியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு க்ளவுட் கேமிங் தான் கேம்சிசி க்ளவுட் கேமிங். ஆல்ரெடி வந்து தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த க்ளவுட் கேமிங் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த க்ளவுட் கேமிங்கில் வந்து அன்லிமிட்டடாக ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கான ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் காட் ஆஃப் வார் 3 வந்து உங்களுக்கு 100% வந்து இந்த கேமில் வந்து வந்துடும். இந்த கேம்சிசி க்ளவுட் கேமிங்கில் வந்து காட் ஆஃப் வார் 3 வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் போய்ட்டு எவ்வளோ நேரம் வேணுமோ ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது சரிங்களா. ஆனால் வந்து உங்கள்கிட்ட கிரெடிட்ஸ் இருக்கணும். கிரெடிட்ஸ் இருக்கிற பட்சத்துக்கு வந்து இப்போ ஒரு 400 கிரெடிட்ஸ் அதுமாரிலாம் இருந்துச்சுன்னா 1 ஹவர் அதுமாரிலாம் ப்ளே பண்ணிக்க முடியும் சரிங்களா. 1 ஹவர் அதான் ஒரு 250 கிரெடிட்ஸ் இருந்துச்சுன்னா ½ அன் ஹவர் ப்ளே பண்ண முடியும். 400 கிரெடிட்ஸ் இருந்துச்சுன்னா 1 ஹவர் ப்ளே பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நான் ஒரு ட்ரிக்கு போட்டிருக்கேன், அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ண முடியும். நான் வந்து நிறைய வாட்டி ப்ளே பண்ணியிருக்கேன். எப்படி இந்த ட்ரிக்கு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த க்ளவுட் கேமிங் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டெம்பரவரியாக ஒரு டெம்மெயில் ஆப்னு ஒன்று இருக்கும். நான் அது போட்டு வேணால் காட்டுறேன். இந்த ஆப்பு தான் டெம்ப் மெயில் ஆப். இந்த ஆப் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூப்பராகவே பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் சும்மா டெம்பரவரியாக ஒரு மெயில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஒரு டெம்பரவரியாக போட்டு நீங்கள் வந்து அதில் கூப்பன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு சில கூப்பன்ஸ்லாம் கிடைக்கும். அது வச்சு நீங்கள் ப்ளே பண்ண முடியும். சப்போஸ் ப்ளே பண்ண முடியல, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிச்சு, இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்க, அதனால் ப்ளே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறது பட்சத்துக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் போடுங்க. யூடியூப் சர்ச் பாரில் போய்ட்டு கேம்சிசி அன்லிமிட்டெட் சரிங்களா, கேம்சிசி க்ளவுட் கேமிங் அன்லிமிட்டெட் டைம் ட்ரிக் இன் தமிழ், அஜய் தமிழ், லாஸ்ட்டில் வந்து அஜய் தமிழ் அப்படின்னு சர்ச்சில் போட்டிங்கன்னா வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும். ப்ளேலிஸ்ட்டு கூட இருக்குது, உங்களால் போய் தேட முடியாது, ஏன்னா வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டில். அதனால் வந்து நீங்கள் இப்படி போட்டு வந்து உள்ளே போய் பார்க்கும்போது அந்த சர்ச்சில் வந்து நம்ம வீடியோஸ்லாம் வரும். அதிலே வந்து போட்டிருப்பேன் நோ கிளிக் பைட் வந்து அப்படியே தான். நோ கிளிக் பைட்னா நான் வந்து சும்மா அந்த தமிழை எல்லாம் வச்சு ஏமாத்தல, கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு 100% சொல்கிறேன். உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து தேங்க்ஸ் ப்ரோ, உண்மையான ட்ரிக் தான் ப்ரோ, எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். காட் ஆஃப் வார் 3, GTA 5 எல்லா ப்ளே ஸ்டேஷன் 3, அதாவது ப்ளே ஸ்டேஷன் 3 கேம்ஸ் எல்லாமே, GTA 5 இருக்கட்டும், நிறைய கேம்ஸ் வந்து நம்ம மொபைலே ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த கேம்சிசி க்ளவுட் கேமிங்கில் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரிக். இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் இந்த க்ளவுட் கேமிங் இன்ஸ்டால் பண்ணலாம், இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் சரியில்லை. நம்ம நெட்வொர்க்கு சீக்கிரமாக இழுக்குது. அது செக்கியாக இருக்கட்டும், கேம்சிசியாக இருக்கட்டும், நான் எதுமாரி டைமில் வந்து ப்ளே பண்ணுவேன்னா, எனக்கு வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நெட்டு காலியாகுது தான். நெட்டு பாதி நெட்டு ஒரு 500 MB அதுமாரி இருக்கும். அதுமாரி டைமில் வந்து சிக்கி க்ளவுட் கேமிங் ஓப்பன் பண்ணி அதான் அந்த 500 MB காலி ஆகிற வரைக்கும் நான் ப்ளே பண்ணிவிடுவேன் சரிங்களா. அது கேம்சிசியாக இருக்கட்டும். இப்போ ஏன் அந்த கேம்சிசி யூஸ் பண்ணுறது இல்லைனா, நம்மளுக்கு வந்து ஒரு சில லாகின் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போத்துலேருந்து பெருசாக அது வந்து கவனிக்கல. ஏன்னா வந்து நம்ம சிக்கி க்ளவுட் கேமிங்கில் நம்மக்கிட்ட காயின்ஸ் இருக்குது, அதை வச்சு GTA 5 மட்டும் ப்ளே பண்ணுவேன். வேறு எனக்கு பெருசாக எதுவுமே ஆசை கிடையாது. இப்போ கூட இந்த கேம்சிசி க்ளவுட் கேமிங் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்லை. எனக்கு வந்து சிக்கி க்ளவுட் கேமிங்கில் எனக்கு போதுமான காயின்ஸ் வச்சுருக்கேன்.
அதனால் வந்து நான் சிக்கி கிளவுட் கேமிங்லேயே யூஸ் பண்ணுறேன். எனக்கு கேம் சிசி வந்து வேணாம் இப்போதைக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாரி ட்ரை பண்ணி பாருங்களேன். 100% வந்து ஒர்க் ஆகும். காட் ஆஃப் வார் 3 வந்து 100க்கு 100 சொல்கிறேன். இந்த கிளவுட் கேமிங்கில் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து தெரியாமல் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, மொபைலுக்கு எப்படி ப்ரோ ப்ளே பண்ணுறது, ஏதாவது கிளவுட் கேமிங் இருந்தால் சொல்லுங்கள், இது காட் ஆஃப் வார் 3 ப்ளே பண்ணுறதுக்கு அப்படி சொல்லியிருந்தீங்க. வாய்ஸ் ஒரு மாரி இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை 5 நாளாக. அதனால் வந்து வாய்ஸு அது அப்படி இருக்கும். சரிங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் காட் ஆஃப் வார் 3. ஸோ ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம 2வது சேனலில் ஏடிஎல் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ ஓட விடுங்க ஏடிஎல் சேனலில். ஏன்னா வந்து நம்மளுக்கு வாட்ச் அவர் கிடைக்கணும். 4000 வாட்ச் அவர் இன்னும் கிடைக்கவே இல்லை. இந்த சப்போர்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சுன்னா சரிங்களா, நான் சொன்ன ட்ரிக்கு அதேமாதிரி வந்து காட் ஆஃப் வார் 3 கேம் வந்து இதில் இருக்கும். ப்ளே பண்ணி பாருங்கள் கேம் சிசி கிளவுட் கேமிங்கில். ஓகே, அவ்வளோதான். அந்த வீடியோ கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அவ்வளோதான்.